ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ மண்பானைலாம் செய்வாங்கள்ல, மண்பானை செஞ்சு விற்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எல்லா வெரைட்டி, இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி வரிசையாக ஒரு 4-5 கடை இருக்குது பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 கடைக்கு போயிருக்கோம். சரி, இப்போது இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் மண்பானைலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய வெரைட்டி மண்பானை, தட்டு, இந்த மாதிரி கிளாஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கருப்பு கலர் மண்சட்டியில் உருண்டை சைஸ் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் விரிஞ்ச சைஸ் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் மண்பானையில் பொரிக்காஞ்சட்டி கூட என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் மண்பானைலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதோட கடையோட வியூவே இப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் குத்து விளக்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான கலர் வித்தியாசமான வெரைட்டி குத்து விளக்கெலாம் வச்சுருந்தாங்க. ஒரு குத்து விளக்கு 5 ரூபீஸ், 10 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒவ்வொரு வெரைட்டி, அதாவது ரேட்டுக்கு ஏற்றாப்புல இருக்கும். வெளியே உருண்டையாக மண் பானைகள் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது சாதமும் வடிச்சுக்கலாம். நான் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பானை எடுத்தேன், 1 kg கிலோ சாதம் வடிக்கிற மாதிரி. பட் எனக்கு சாதம் வடிக்கிற பாத்திரம், அந்த மண்பானை நான் பழகுனதில்லை, எப்படி வரும்னு தெரியாமல் நான் அது வேண்டாம் வாங்காமல் வந்துட்டேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கூடைக்குள்ளே மூடி, அப்புறம் கண்ணாடி கிளாஸு, கண்ணாடி பவுலு, பிளாஸ்டிக்கு திங்ஸ் எல்லாம் அந்த சைடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி, அதாவது நம்ம ஆப்பெல்லாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குட்டியாக வச்சுருந்தாங்க. பட் எனக்கு இதெல்லாம் நான் எடுக்கலை. நம்மளுக்கு இப்போ எடுத்ததே கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸு, அந்த நம்ம தலைக்கு தலைக்கு எண்ணெயில் ஊற்றுற அந்த இதெல்லாம் நாரெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நேச்சரான ஒரு திங்ஸ்லாம். இதில் குட்டி குட்டியாக அந்த நம்ம குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி பொரிக்காஞ்சட்டி கைப்பிடியோடு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த மக்களே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம், இங்கே அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மிக்கல் 800 ரூபா, இது பாலிஷ் போட்டு அம்மிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாண்ணே, இந்த ஒரு அம்மிக்கல் தான் இருக்கா, வேறு வெரைட்டி இருக்கா அப்படின்ட்டு கேட்டதுக்கு அந்த அண்ணன் பக்கத்தில் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. பக்கத்தில்னா அந்த கடையை ஒட்டியே இருக்குது, அந்த கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நாங்கள் அப்படியே நகண்டு போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் இங்கே இல்லை, இது பக்கத்தில் இருக்கிறது கடைசி பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்க கடை தான் போல். சரி, நம்ம அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்தாச்சு. இங்கே இடிகல், அதுக்கப்புறம் அடுப்பு, நம்ம மட்டி அடுப்பு, அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மண் இதிலையே நம்மளுக்கு அந்த தொட்டி, பூந்தொட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அம்மிக்கல். இது ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. இந்த அம்மிக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதோட ரேட் அப்படி சொன்னாங்க. எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அப்படி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நல்ல பசி மக்களே, அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, நான் டீ குடிக்கல, வடை மட்டும் சமோசா மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். சண்டே மெயினாக நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். இன்றைக்கி கோயிலில் கொஞ்சம் 3வது திருவிழா ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நான் கண்ணை கட்டி கூட அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. என் கண்ணே பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி போட்டுட்டு சொட போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆசீர்வாதம் நடந்துச்சு. எல்லா மக்களும் நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி மட்டும் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி வழக்கமான ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. மனசுக்கே ஒரு நிறைவாக இருந்துச்சு. கோயிலேருந்து அப்படி நாங்கள்
கிளம்பியாச்சு மக்களே. கிளம்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வீதிகள்லாம் இருந்துச்சு. நிறைய திருவிழா கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி ஏதாவது திங்ஸ் வாங்கணும், வாங்கினா வாங்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் எனக்கு ஒன்றுமே வாங்க விருப்பம் கிடையாது. ஒரு பலூன் மட்டும் குழந்தைக்கு வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். நிறைய விளையாட்டு, குழந்தைங்களுக்கான விளையாட்டு, ட்ரெயின் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கப்பல் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிசேராட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பையனை வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளவர் இதில் நல்லா சீசா மாதிரி ஆடினான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப குட்டீஸ்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருக்குல்ல, அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருந்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான். ஃபஸ்ட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் நாங்கள் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் போகிறேன் அப்படின்ட்டான். வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னோடனே சரி உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால உட்கார வச்சோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. நைட் ஆகிட்டு இப்போ நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இது ஃபஸ்ட்டு இது வந்து நான் வந்து மண் பானை எடுக்கலை, ஒரு பிளேட் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட இந்த மாதிரி பிளேட்டு வந்து ஃபுல்லாக மண் பாத்திரம் கொஞ்சம் விரிஞ்சிச்சு அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பிளேட் எதுக்கு வாங்க வீட்டில் குட்டீஸ்லாம் நிறைய இருக்கும் பார்த்துக்கோங்க, கீழே போட்டு உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்டு வாங்க மாட்டோம். அப்படி வாங்கி ஒரு செட்டு இருக்குது மக்களே. அப்படி மேலே இருக்குன்னு அது வேறு கலரு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு பீஸ் எடுத்தோம். ஒரு பீஸ் வந்து 140 ரூபா. கீழே போட்டால் நல்லா நொறுங்கி போயிடும் அப்படி. இப்போ நம்ம மெயினான ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இது வந்து மண்பானை. நான் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அந்த மண்பானை தான். ஆல்ரெடி நான் நிறைய மண்பானை வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போகிறத பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லா மண்சட்டியும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை பார்த்துக்கோங்க. அதனால் எப்போவுமே மண்சட்டி பெருக்கி நல்லா சேர்த்து வச்சுப்பேன். போன ஷிஃப்ட்டு போகும்போது ஒரு 50 ரூபா சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அப்பப்போ பைசா இருக்கும்போது 2 3 வாங்கிக்கிட்டால் ரொம்ப பட்ஜெட் ஆன மாதிரி இருக்காதுல்ல. அதனால் இது வந்து குட்டி பொய்க்காஞ்சட்டி பார்த்துக்கோங்க. ஏதாவது தால்சம் பண்ணுறது வைக்கிறது, குட்டி கொஞ்சமாக ஏதாவது கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து மண்சட்டியில் செய்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியனால் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி மண்சட்டிலலாம் வாங்கி செஞ்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மண்சட்டி தான் மக்களே. இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அந்த ஏதாவது குழம்பு கூட்டு எதுனாலும் நம்ம பண்ணலாம். நம்ம அப்புறம் பொரியல் கூட பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம மோர் குழம்பு வைக்குமா அதை வைக்கலாம். கொஞ்சமாக இதெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2மே எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு. சின்ன பொரிக்காஞ்சட்டியுமே நம்ம பொரிக்கிறது வறுக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. மீன்லாம் பொரிக்கிறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெரிய என்கிட்ட இந்த விரிஞ்ச பாத்திரம் விரிஞ்ச மண்சட்டி என்கிட்ட இல்லவே இல்லை. கருப்பு கலரில் நான் வாங்கி, அதாவது இந்த இது நல்லா போட்டு தீயில போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா கீழே அப்படி உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இதில் ஒன்று வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் விரிஞ்ச சைஸாக வாங்கினேன். கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு மக்களே. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. அதனால் இது வாங்கினேன். இது வந்து நம்ம மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். மீன் குழம்பு வச்சுக்கலாம், கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையா போட்டு செய்கிற பொருள் இதில் வச்சுக்கலாம். பிரியாணி கூட வச்சுக்கலாம்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம பழக்கணும் மீன்ஸ் அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி வெங்காயத்தெல்லாம் போட்டு வரட்டி அது பழக்கணும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி பழக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து இவ்வளோ பொருள் தான் நான் எடுத்திருந்தேன். மொத்தம் நான் 3 மண் சட்டிக்குள்ள பொருள் தான் எடுத்திருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நிறைய திங்ஸு போன டைமில் எடுத்ததுனால இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருந்தேன் மக்களே. இவ்வளோ தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக்